கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் 16வது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரர் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் தங்கப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். ஆண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3 பிரிவில் பிரதாப் 462.5 புள்ளிகளை எடுத்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் ஹாட்ரிக் பதக்கங்களை வென்றுள்ளார். இதேபோன்று ஜூனியர்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் 3P பிரிவில் ஆட்ரியன் கர்மகர் தங்கப் பதக்கத்தை வென்று ஆசிய அளவில் சாதனை படைத்துள்ளார். அவருடன் போட்டியிட்ட சக இந்திய வீரர் வேதாந்த் வாக்மரே வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் பதக்க பட்டியலில் 46 பதக்கங்களுடன் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது. போட்டி தொடங்கிய நாள் முதலே இந்திய வீரர்கள் பதக்கங்களை தொடர்ந்து குவித்து வந்தனர். இந்நிலையில் இந்தியா 26 தங்க பதக்கங்களையும் 9 வெள்ளி மற்றும் 11 வெண்கல பதக்கங்களையும் குவித்துள்ளது. பதக்க பட்டியலில் இந்தியாவிற்கு அடுத்தபடியாக 10 தங்கம் உட்பட 23 பதக்கங்களுடன் சீனா 2வது இடத்தை பிடித்துள்ளது. 8 தங்கம் உட்பட 30 பதக்கங்களுடன் கஜகஸ்தான் 3வது இடத்தையும் 3 தங்கம் உட்பட 27 பதக்கங்களுடன் தென்கொரியா 4வது இடத்தையும் பிடித்துள்ளது. கனடாவில் நடைபெறும் உலக வில்வித்தை போட்டியில் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான பெண்கள் பிரிவில் இந்தியா முதல் தங்கம் வென்று அசத்தியுள்ளது. 21 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கான பிரிவில் ஷிகிதா தனிபர்த்தி தங்கப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இறுதிப் போட்டியில் கொரிய வீராங்கனை பார்க் எரினை 142க்கு 136 என்ற கணக்கில் தோற்கடித்தார். 18 வயதுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கான பிரிவில் பிரித்திகா பிரதீப் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார். இதேபோன்று 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான கலப்பு பிரிவில் பிரித்திகா பிரதீப் மற்றும் மோஹித் ஆகர் இணை வெள்ளி பதக்கத்தையும் கைப்பற்றியது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.